இந்தியாவிலிருந்து வருகை தந்து 200 ஆண்டுகளாக இலங்கை மண்ணுக்கு உரமான மலையக மக்கள் எவ்வாறு அந்நியராவார்கள்? அவர்களை தனித்துவமிக்க பிரஜைகளாக நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த மதிப்பும் கௌரவமும் வழங்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். காணி மற்றும் வீட்டுரிமம் மாத்திரமின்றி நடைமுறையில் அவர்களது வாழ்வாதாரத்துக்கு போதுமான நியாயமான சம்பளத்தை இவ்வாண்டுக்குள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். பண்டாரவளியில் 2056 பயனாளிகளுக்கு இந்திய வீட்டு திட்டத்தின் வீட்டுறுதிக்கான ஆவணத்தை வழங்கும் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்த ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் பொருளாதார நெருக்கடிகள் நிலவிய போது இந்தியா பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கியுள்ளமை மறக்க முடியாது. அது மாத்திரமின்றி சர்வதேச கடன் மறுசீரமைப்பிலும் இந்தியா மறக்க முடியாத உதவிகளை வழங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு இந்தியாவின் ஒத்துழைப்புகள் இன்றியமையாதவை. இலங்கையின் பொருளாதாரத்தில் மலையக மக்களும் பெரும் பங்கு வகிக்கின்றனர். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு அந்த மக்கள் உயிரிழந்தனர். இவ்வாறு 202 ஆண்டுகளாக அவர்கள் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எனவே அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு சமூகம் என்ற ரீதியில் எமக்கு காணப்படுகிறது. அதற்கமைய இந்த மக்களுக்கான வீட்டு மற்றும் காணி உரித்துக்களை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும். மேலும் இவர்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நீண்ட காலமாக 1700 ரூபாய் நாட் சம்பளத்துக்கான கோரிக்கை இந்த மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எந்த வகையிலேனும் இவ்வாண்டுக்குள் அந்த உரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதிக பசி, மந்த போஷணை, சுகாதார பாதுகாப்பின்மை ஆகியவற்றில் மலையக மக்களை அதிக அளவில் உள்ளடங்குகின்றனர். சுகாதார பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து தோட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளை அரசாங்கத்தின் கீழ் பொறுப்பேற்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அவர்களது சுகாதார உரிமைகளை எந்த ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது கம்பெனிகளுக்கோ உரித்தாக்கப்படவில்லை. அந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த சுகாதார பிரச்சினைகளுடன் சுத்தமான குடிநீர் பிரச்சினை பின்னி பிணைந்துள்ளது. எனவே பிரஜைகளுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை நாம் உறுதிப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை முன்னேற்றுவதற்கும் சமத்துவம் மற்றும் கௌரவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகளை செயற்பாட்டு ரீதியாக கடைபிடிப்பதற்குமான தனது உறுதிப்பாட்டை இலங்கை மீண்டும் வலியுறுத்துவதாக பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மக்கள் சீன குடியரசு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அக்டோபர் 13ஆம் தேதி பீஜிங்கில் அமைந்துள்ள சீன தேசிய மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற உலக தலைவர்களின் பெண்கள் பற்றிய மாநாடு 2025 ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். தேசிய மாநாட்டு மையத்திற்கு வருகை தந்த பிரதமரை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ஜனாதிபதியின் பாரியார் திருமதி பெங் லியூவான் ஆகியோர் வரவேற்றனர். ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களின் வரவேற்புரையை அடுத்து பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரியவின் உரை உட்பட அரசு மற்றும் அரசாங்க தலைவர்கள் தமது உரைகளை முன்வைத்தனர். மன்றத்தில் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் 1995ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடைபெற்ற பெண்கள் பற்றிய உலக மாநாட்டினதும் பாலின சமத்துவத்திற்கான ஒரு விரிவான கட்டமைப்பாகிய பீஜிங் செயற்பாட்டு தளத்தினதும் மரபை நினைவு கூர்ந்ததோடு கடந்த 3 தசாப்தங்களில் அடையப்பட்ட முன்னேற்றங்கள் பற்றியும் குறிப்பிட்டார். அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி ஒன்றை வழங்க தயாராக இருக்கிறது. மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே அந்த நற்செய்தியாகும். இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்றே பிரார்த்திக்கின்றோம். அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் ஐக்கிய மக்கள் சக்தியினரான நாம் மக்களுடன் வீதிக்கு இறங்குவோம். இதற்கெதிராக நாம் வீதியில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பொருளாதாரத்தில் தாய்மார்களும் பெண்களும் தான் பாதிக்கப்படுபவர்களாக காணப்படுகின்றனர். துன்பம், பசி, அடக்குமுறை மற்றும் அசௌகரிய மக்களை நசுக்கி என்றுமே மக்களை அனாதரவான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் அரசாங்கத்தின் இந்த மோசமான கொள்கைகளை தோற்கடிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 220 லட்சம் மக்களினது உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கல்கிஸ்ஸ நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரியை பிணையில் செல்ல அனுமதித்து கல்கிஸ்ஸ நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்று கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட வாதங்களை பரிசீலித்த பின்னர் கல்கிஸ்ஸ நீதவான் பசான் அமரசேன சம்பந்தப்பட்ட கான்ஸ்டபிளை தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டார். சம்பவம் நடந்த நேரத்தில் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க போலீஸ் அதிகாரியை தகாத வார்த்தையால் திட்டியதாக மற்றொரு அறிக்கை மூலம் போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். நீதிமன்றில் மேலும் சமர்ப்பணங்களை முன்வைத்த போலீசார் சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க இன்னும் நீதிமன்றத்திலே ஆஜராகவோ அல்லது போலீசாருக்கு வாக்குமூலம் அளிக்கவோ இல்லை என்றும் தெரிவித்தனர்.
ජූනියර් බැච් එකෙන් මතක තියාගන්න. තේරෙනවද? බා අද ඉන්ටර්නෙට් එක කරලා ගියේ නැත්නම් මම ලෝයර් කෙනෙක් නේ මතක තියාගන්න. කොයි ඉස්සේ ලෝයර්ස් වට අත. ඌ එරස් කරනවා දැන්. පාරදීපේ සාක්ෂි දෙකයි. දැන් කූඩුවට දාලා නඩුකාරතුමාට ඉදිරිපත් කරා. உலக சுகாதார அமைப்பின் தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை கொண்ட பிராந்தியத்தின் 78வது மாநாடு இன்று முதல் 15ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த 78வது மாநாட்டை இலங்கை நடத்துகிறது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதானோம், உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய பொறுப்பதிகாரி கேத்ரினா போஹெமே ஆகியோரும் 8 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்கள், 2 நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள் மற்றும் உலக சுகாதார அமைப்பின் பிற வல்லுநர்கள் இந்த அமர்வில் பங்கேற்றுள்ளனர். அதில் அவர்கள் எதிர்வரும் ஆண்டுக்கான பிராந்திய சுகாதார நிகழ்ச்சி நிரலை உருவாக்குகிறார்கள். வலுவான முதன்மை சுகாதார சேவைகள் மூலம் ஆரோக்கியமான முதுமையை அடைவது மற்றும் புகையிலை இல்லாத சூழலுக்கு எதிரான போராட்டம் ஆகியவை 78வது பிராந்திய குழு அமர்வில் சுகாதார தலைவர்கள் கலந்துரையாடும் பிரதான அம்சங்களாகும். தென் மற்றும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சுகாதார அவசர நிதியத்தின் இருப்பு விரிவாக்கம் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தல் பற்றி உறுப்பு நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் இதில் விரிவாக கலந்துரையாடி எதிர்கால முடிவுகளை எட்டுவார்கள். இந்த பிராந்திய மாநாட்டில் முக்கிய சுகாதார பிரச்சினைகள் தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் முந்தைய ஆண்டுகளின் தீர்மானங்களின் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மக்களின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தல், வழங்குதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் சுகாதாரம் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை புதுப்பித்தல் ஆகியவை இதன் நோக்கங்களாகும். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். நாட்டின் முதலீடு வாய்ப்புகள், வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று முன்தினம் காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பாக முந்தைய அரசாங்கங்களின் கீழ் இருந்த முறைகேடுகளை மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அதன்படி நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் என்றும் இதற்காக அரசாங்கம் முதலீட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் மற்றும் வசதிகளை வழங்கும் என்றும் முதலீட்டு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்நாட்டு முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பனவற்றை ஒதுக்கிய தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல், செயற்திறனான அரச சேவையை உருவாக்குதல், ராஜதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்தார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி டெட்ரோஸ் அதனாம் கெப்ரியசஸ் நேற்று இலங்கை வந்துள்ளார். இலங்கையில் இடம்பெறும் 8வது தென்கிழக்கு ஆசிய பிராந்திய சர்வதேச சுகாதார உச்சிமாநாட்டின் பிரதம விருந்தினராக பங்கேற்பதற்காக அவர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாநாடு இன்று முதல் 15ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளது. தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தின் நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுகாதார அமைச்சர்களும் இந்த மாநாட்டிற்காக இலங்கை வருகை தந்துள்ளனர். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் நேற்று முற்பகல் 9:40 மணியளவில் கட்டார் விமான சேவைக்கு சொந்தமான QR 660 விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இதன்போது அவரை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனித் ஜெயசிங்க வரவேற்பு அளித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மூலம் 695.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட சமீபத்திய அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்த காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு பண பரிமாற்றங்களின் அளவு 555.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 140
$140.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகமாக வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் பெறப்பட்டுள்ளன. இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் இதுவரை வெளிநாட்டு பண பரிமாற்றங்கள் மூலம் இலங்கைக்கு பெறப்பட்ட வருமானம் $5,811.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு பண பரிமாற்றங்களின் அளவு $4,843.8 மில்லியன் டாலர்களாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அதே காலப்பகுதியில் பெறப்பட்ட வெளிநாட்டு பண பரிமாற்றங்களின் அளவு $967.9 மில்லியன் டாலர்களாக வளர்ச்சியடைந்துள்ளது. மேலும் செப்டம்பர் மாதத்தில் சுற்றுலா வருமானமாக $182.9 மில்லியன் டாலர்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்டின் தொடக்கம் முதல் செப்டம்பர் 30 வரை சுற்றுலா வருமானமாக $738.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் டிஜிட்டல் திட்டத்திற்கான 2 விருதுகள் கிடைத்துள்ளன. ஜனாதிபதி நிதியத்தின் புதிய நிர்வாகத்தின் கீழ் செயற்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் மதிப்புமிக்க கணனி திட்ட விருது வழங்கும் நிகழ்வில் 2 விருதுகளை வென்றதன் மூலம் அதன் சிறப்பை உறுதிப்படுத்த முடிந்தது. அதன்படி 2025 பிப்ரவரி 7 முதல் வெற்றிகரமாக செயற்பட்டு வரும் ஜனாதிபதி நிதியத்தின் குடிமக்கள் சேவைகளை நெறிப்படுத்திய புதிய டிஜிட்டல் அமைப்பு குடிமக்கள் சேவைகள் பிரிவில் வெண்கல விருதையும் அரசு துறையில் சிறந்த பாராட்டு விருதையும் பெற்றது. இந்த இரட்டை விருதை பெற்றதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு திறமையான மற்றும் வெளிப்படையான சேவைகளை வழங்க ஜனாதிபதி நிதியம் எடுத்த நடவடிக்கைகளை தேசிய அளவில் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக அரசு துறையில் சிறந்த பாராட்டு விருதை பெற்றதன் மூலம் ஏனைய அரசு நிறுவனங்களுக்கு டிஜிட்டல் மயமாக்கலின் வெற்றி மற்றும் முக்கியத்துவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் சீனாவின் பீஜிங் வந்தடைந்தார். சீன மக்கள் குடியரசின் அழைப்பின் பேரில் 2025 பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய நேற்று சீனாவின் பீஜிங் நகரை வந்தடைந்தார். பிரதமரை சீன தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாக அமைச்சர் திருமதி கவோ ஷுமின் வரவேற்றார். இந்த விஜயத்தின் முதல் நாளில் பிரதமர் தடை செய்யப்பட்ட நகரம் மற்றும் சீன பெருஞ்சுவர் ஆகியவற்றை பார்வையிட்டார். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களான தடை செய்யப்பட்ட நகரம், அதாவது அரண்மனை, அருங்காட்சியகம், ஏகாதிபத்திய கட்டிடக்கலை ஆகியன தேசிய அளவில் பாதுகாக்கப்பட்டு வரும் தொகுப்பாகும். அத்தோடு சீனாவின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டுமான கலையின் மகிமையை எடுத்துக்காட்டும் சீன பெருஞ்சுவரும் சீனாவின் முக்கியமாக பாதுகாக்கப்படும் சின்னங்களாக திகழ்கின்றன. எதிர்வரும் நாட்களில் பிரதமர் 2025 பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதுடன் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரச சபை பிரதமர் லீ ஷியாங் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ள உள்ளார். மொரக்காகந்த நீர்த்தேக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது T-56 ரக தோட்டாக்கள் உட்பட பல்வேறு வகையான தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி T-56 ரக தோட்டாக்கள் உட்பட 715 பல்வேறு வகையான தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மறைத்து வைத்தது யார் என்று குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 2 உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கள் நேற்று பூனகிரி மற்றும் உங்கம பகுதிகளில் நடந்துள்ளன. அதன்படி பூனகிரி போலீஸ் பிரிவில் பரந்தன் பூனகிரி பிரதான வீதியில் 20வது கிலோமீட்டர் தூண் அருகே வீதியில் பயணித்த ஒருவர் மீது வாகனம் மோதியது. விபத்துக்கு பிறகு குறித்த வாகனம் நிறுத்தாமல் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் விபத்தில் சிக்கிய நபர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பூனகிரி பகுதியைச் சேர்ந்த 82 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் சாரதியை கைது செய்ய பூனகிரி போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் நேற்று மாலை உங்கம போலீஸ் பிரிவில் திஸ்ஸ மாத்திர பிரதான வீதியில் படத்த பகுதியில் உங்கம திசையிலிருந்து தங்கால திசை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையிலிருந்து வந்த கேப் வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி, கேப் வண்டியின் சாரதி மற்றும் கேப் வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் படுகாயமடைந்து ரன்ன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர் ரன்ன பகுதியைச் சேர்ந்த 33 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது.
திடீர் விபத்துக்கள் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தி திடீர் விபத்துக்களால் வைத்திய அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். திடீர் விபத்துக்கள் தொடர்பான விசேட பொது விழிப்புணர்வு பேரணி ஒன்று நேற்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை முதல் சுதந்திர சதுக்கத்தை நோக்கி பயணித்தது. அமைச்சரின் தலைமையில் நேற்று காலை நடைபெற்ற குறித்த பேரணியில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வாழும் மக்களின் அதிகளவானோர் திடீர் விபத்துக்கள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த விபத்துக்கள் தடுக்கக்கூடியவை. இதன் ஊடாக சுகாதார சேவைக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பெரிதும் பயனளிக்கும். விபத்துக்களை தடுப்பதற்கான தலையீடு ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னேறி செல்லும் போது விபத்துக்களை தடுப்பதற்கான தலையீடுகள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு அம்சத்திலும் செயற்பட வேண்டும். அத்துடன் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி சுகாதார ஊழியர்களை அதில் இணைத்து தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் திடீர் விபத்துக்களால் வைத்திய அமைப்பில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்கும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு 4 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் வருகை தந்தனர். களுத்துற, வேலபுர, கிரம தம்மானந்த, சம்மாந்துறை அல் அர்ஷாத் கல்லூரிகள் மற்றும் ரிகில்லகஸ்கட பொறமடுள்ள மத்திய கல்லூரியைச் சேர்ந்த அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயற்படுத்துகின்றன. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில பண்டாரவினால் எதிர்கால தலைமைத்துவம் மற்றும் ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் குறித்து காத்திரமான சொற்பொழிவு ஆற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியுடன் இணைந்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் பாடசாலைகளுக்கு பெறுமதியான மரக்கன்றுகள் பரிசாக வழங்கப்பட்டன. ஜனாதிபதி செயலக முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் பணிப்பாளர் ஏர் கமாண்டோர் ஆசிரி கல்லாலகே, அதன் உதவி பணிப்பாளர் மேஜர் நதிகா தங்கொல்ல மற்றும் மேற்படி பாடசாலைகளின் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. 0112882228 என்ற தொலைபேசி இலக்கம் மூலம் விசேட விசாரணை பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட போலீஸ் பிரிவுக்கு அந்த தகவல்களை வழங்க முடியும் என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேலும் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்கள் குறித்து போலீஸ் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து பணம் பெற்றதற்காக ஒரு பெண் உட்பட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துபாயில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்த கிரிபத்கொட பகுதியில் உள்ள ஒரு பெண்ணிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை பெண்ணும், குர்நாகல் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என கூறி சட்டவிரோத ஆட்சேர்ப்புக்கு நேர்காணலை நடத்திய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமாகிய மனோ கணேசன் தன் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். அரசின் அறிவிப்பை வரவேற்கின்றோம், ஆனால் சம்பளம் சூத்திரம் என்ன? இன்று அடிப்படை சம்பளம் 1350 ஆகும். கேள்வி இதுதான், அரசு அடிப்படை சம்பளத்தை உயர்த்த உள்ளதா அல்லது பிற மேலதிக கொடுப்பனவுகள் மூலம் ரூபாய் 1750 வருகிறதா? ஜனாதிபதியை முதலில் 3 அரச பெருந்தோட்ட நிறுவன தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்திவிட்டு பின்னர் தனியார் கம்பெனிகளுடன் பேச வேண்டும். அடிப்படை சம்பளம் மட்டுமே EPF பங்களிப்புக்கு உட்பட்டது, கொடுப்பனவுகள் அல்ல. கம்பெனிகளின் நிலையான நிலைப்பாடு எப்போதும் உறுதியானது. தொழிலாளரின் அதிக கொழுந்து பறித்தால் கூடுதல் சம்பளம் வழங்க தயார். இதுதான் அவர்களின் சூத்திரம். அதிக கொழுந்து அதிக சம்பளம். ஜனாதிபதியின் சூத்திரம் இதுவென்றால் இதில் புதியதொன்றும் இல்லை. தொழிலாளர்கள் அதிக கொழுந்து பறிக்க முடியாததற்கு காரணம் என? ஏனெனில் தோட்டங்கள் பல தசாப்தங்களாக பராமரிக்கப்படவில்லை. ஆகவே கொழுந்து குறைந்துள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாடு, ஐக்கிய மக்கள் கூட்டணியுடனான எமது உடன்படிக்கையின்படி தொழிலாளர்கள் பங்குதாரர்களாக மாற வேண்டும். இதை சிறு தோட்ட கூட்டுறவுகள் மூலம் இது சாத்தியமாகும். இதில் அரச தொழிலாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் ஆகியோருக்கிடையில் கூட்டு ஒப்பந்தம் உருவாக வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு என அவர் தெரிவித்துள்ளார். பண்டாரவளையில் நேற்று இடம்பெற்ற மலையக சமூகத்திற்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வு காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். தனது ஃபேஸ்புக் பதிவொன்றை இட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவரது ஃபேஸ்புக் பதிவு வருமாறு:
இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமாக பயனாளர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும். மேலும் வீடுகள் ஒப்படைக்கும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும். இந்நிகழ்வானது 2000 வீடுகளை கையளிப்பது அல்ல, ஆனால் 2000 காகித தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே. இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை. கடந்த ஒரு வருடமாக மலையகத்தில் அல்லது மலையக சமூகத்திற்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்புவதற்கான இது ஒரு தந்திரோபாயம் மட்டுமே. குறிப்பாக வேதனம் அதிகரிப்பு இல்லை, வீடுகள் கட்டப்படவில்லை, அபிவிருத்திகள் ஏதும் இடம்பெறவில்லை என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுநலவாய நாடுகளின் பெண்கள் அச்சமின்றி துன்புறுத்தல் மற்றும் வன்முறையிலிருந்து விடுபட்டு அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக பொதுநலவாய பாராளுமன்ற சங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்ரி பால்ராஜ் தெரிவித்துள்ளார். வெறுப்பில்லாத விவாதத்திற்கு என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற பொதுநலவாய மகளிர் பாராளுமன்ற மாநாட்டில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பார்படோஸ் பிரிட்ஜ் டவுனில் நடைபெறும் 68வது பொதுநலவாய பாராளுமன்ற மாநாட்டின் ஒரு துணை மாநாடாக உள்ள 9வது மகளிர் பாராளுமன்ற மாநாடு பல பயிலரங்குகளை கொண்டிருந்தது. மலையகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நானோயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 476A 476B கிரிமிட்டி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் டெஸ்போர்ட், கிரிமிட்டி, கார்லிபர்க், கிளாரண்டன் போன்ற பிரிவுகளில் நேற்று பிற்பகல் பெய்த கடும் மழையால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. அத்துடன் நானோயா கிளாரண்டன் பகுதியில் இருந்து செல்லும் கிளையாறுகள் பெருக்கெடுத்ததன் காரணமாக சில வீடுகளினுள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. நானோயாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழையினால் விவசாய நிலங்களில் வெள்ளம் நிரம்பியுள்ளதால் பயிர்கள் அனைத்தும் நாசமாகியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். உர கிருமிநாசினிகளை அதிக விலைக்கு வாங்கி விவசாயத்தை கைவிடாமல் பாதுகாத்து வந்த நுவரெலியா, நானோயா, டெஸ்போர்ட், கிளாரண்டன் போன்ற பகுதிகளில் நேற்று பெய்த கடும் மழையால் தங்களது பயிர்ச்செய்கை அழிவடைந்துள்ளதாக அப்பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்களில் வெள்ள நீர் நிரம்பியதால் பல விவசாய காணிகளில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறி உற்பத்திகள் பாரிய சேதமடைந்துள்ளன. இலங்கை ஊவா மாகாணம் பதுளை மாவட்டம் அல்தமுள்ள நீட்வுட் 40 ஏக்கர் ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமி ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவம் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தில் மதுரை வீரன் சுவாமிக்கு வீச்சருவா கொண்டு வரும் நிகழ்வு, சீர்வரிசை, நேர்த்திக்கடன் பூஜை, குறி சொல்லுதல் என்பனவற்றுடன் அடியார்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. காவல் தெய்வமாகவும் குலதெய்வ வழிபாடாகவும் வழிபட்டு வரும் இவ் மதுரை வீரன் சுவாமி உற்சவத்தில் அதிகளவான மக்கள் கலந்து சிறப்பித்தனர். अश्ववाहने मूर्ते सदाय नमो नमः नमो भाद्र समस्तित दुर्गे सुंदरी परमेश्वरा प्रत्यत्तमत्ते ब्राह्मण्ये कावड़के मंदिरे वंदीगरा
அட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட அபாட்ஸ்லி தமிழ் மகாவித்தியாலயத்தின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் அட்டன் TKW கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது. வித்தியாலயத்தின் அதிபர் சத்தியமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கடந்த 2023 ஆண்டு 2024 ஆண்டு 2025 ஆண்டில் புலமை பரிசில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளிலும் இணைய பாடவிதான செயற்பாடுகளின் ஊடாக பாடசாலைக்கு பெருமை தேடித்தந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் பாடசாலையின் வரலாற்று நூலாக முகில் நூல் வெளியிடப்பட்டது. இதன்போது அட்டன் கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் சுபாஷினி சர்மா, வைத்தியர் அருள்குமரன், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செல்வியர் கோபிகா, செல்வியா பகுதியிலே பாடசாலைய முதல்வர்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ச்சியான பிரதிகளினுடைய சில அதிகாரிகளுடைய கரங்களுக்கு செல்லவிருக்கின்றது. உண்மை இந்த பாடசாலை பழகக்கூடியவர், எளிமையானவர், எல்லோருக்கும் பரோபகாரத்தோடு அந்த வைத்திய சேவையை திறம்பட செய்ய வேண்டும் என நமது சமூகத்தினுடைய அனைவருக்குமே சரியான முறையிலே அந்த வைத்திய முறையை சரியான முறையில் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதை தரம் 2 சேர்ந்த தக்ஷணா சுற்றாடல் பாடத்திலே சேர்ந்த பெண்களுடைய தொடர்ந்து எங்களுடைய அன்புக்குரிய சத்தியமூர்த்தி அதிபர் கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வழிநடத்தல் சரியாக இருந்தால் எல்லாம் சரி. Respectable Madam Subhashini Sharma, Abatsli பிரமாணிகளுடைய 2025 ஆண்டிலே பிரசித்தி நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து செல்வது மாத்திரமல்லாமல் பாடசாலையுடைய வளர்ச்சியில் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய Miss A. Master K. Sumaresh, Sabihar, 23 years. Obtaining the awards, the most prestigious award of the எதிர்வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு கொட்டகல பிரதேச சபைக்குட்பட்ட நகர மற்றும் எல்லைப் பகுதிகளில் மக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் சுகாதார உணவு பழக்க வழக்கம் தொடர்பான விழிப்புணர்வு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கொட்டகல பிரதேச சபையின் தலைவர் ராஜமணி பிரசாந்த் தலைமையில் கொட்டகல பிரதேச சபையின் கூட்ட மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் பண்டிகை காலத்தில் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தேவையான பாதுகாப்பு வழங்கவும் மற்றும் தரமான பொருட்களை நியாயமான விலையில் விற்பனை செய்யவும் வலியுறுத்தியதுடன் அதிக விலைகளில் பொருட்களை விற்பனை செய்யப்படுமாயின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மற்றும் 18-19 தேதிகளில் தோட்ட வாரியாக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் குறித்த கலந்துரையாடலில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இக்கலந்துரையாடலில் கொட்டகல பிரதேச சபையின் உபத்தலைவர் ஜேசுதாசன் யாகுலமேரி, உறுப்பினர் சுப்பையா மகேந்திரன் மற்றும் பிரதேச சபையின் செயலாளர் திம்புல பத்தன போலீஸ் உத்தியோகத்தர்கள், லிந்துல போலீஸ் உத்தியோகத்தர்கள், கொமர்ஷியல் இராணுவ முகாமின் உத்தியோகஸ்தர்கள், கொட்டகல பொது சுகாதார வைத்திய நிலைய சுகாதார பரிசோதகர் என பலரும் கலந்து கொண்டனர். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஞாபகார்த்த கணித போட்டி பரீட்சையும் கணித ஆய்வுக்கூட திறப்பு நிகழ்வும் சனிக்கிழமை கலாம் எண்ணியல் மன்றத்தின் ஏற்பாட்டில் கொட்டகல தமிழ் மகாவித்தியாலயத்தில் நடைபெற்றது. அதிபர் S. கமலதர்ஷினியின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக நுவரெலிய கல்வி வலயத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் கணேசராஜ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக நுவரெலிய வலயத்தின் கோட்டம் 2 கணித ஆலோசகர் V. ஸ்ரீகுமார் கலந்து கொண்டிருந்தார். நுவரெலிய கல்வி வலய கோட்டம் 2 உள்ள தரம் 11
பாடசாலை மாணவர்களிடையே இப்போட்டி நடைபெற்றது. இப்போட்டி நிகழ்ச்சியில் தலவாக்கல தமிழ் மகா வித்தியாலயம் 1ஆம் இடத்தினையும், கொட்டகல தமிழ் மகா வித்தியாலயம் 2ஆம் இடத்தினையும், கேம்பிரிட்ஜ் கல்லூரி 3ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல் 2 இடங்களை பெற்ற தலவாக்கல தமிழ் மகா வித்தியாலயம் மற்றும் கொட்டகல தமிழ் மகா வித்தியாலயம் மாணவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற கணித வினாவிடை போட்டியில் தலவாக்கல தமிழ் மகா வித்தியாலயம் வெற்றி வாகை சூடியதுடன் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கலாம் எண்ணியல் மன்றம் சான்றிதழ்களையும் பரிசில்களையும் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. கண்டி புனித அந்தோணியார் கல்லூரியின் 115வது பழைய மாணவர் சங்க பொதுக்கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. கண்டியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புனித அந்தோணியார் கல்லூரியின் பழைய மாணவரும் சமூகத்தில் சிறந்து விளங்கும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா ஊடக வலையமைப்பின் பிரதான நிறைவேற்று அதிகாரியான அஜாஸ் ஷஃபிக்கும் கௌரவிக்கப்பட்டார். கண்டி திலங்கா ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பெருந்திரளான பாடசாலை பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். பழைய மாணவர் சங்கத்தின் நிர்வாக குழு தலைவராக இருந்த மார்க் ஸ்டீவன் மற்றும் செயற்குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து புதிய செயற்குழுவும் தலைவரும் நியமிக்கப்பட்டார்கள். புதிய தலைவராக AJM முஸ்டாக்கும் செயற்குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். கடந்த ஆண்டு போன்று இவ்வாண்டும் புனித அந்தோணியார் கல்லூரியில் பயின்ற பழைய மாணவர்கள் நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் பல துறைகளில் சாதனைகளை நிலைநாட்டி வருகிறார்கள். இந்நிகழ்வில் புனித அந்தோணியார் கல்லூரியின் பழைய மாணவரும் வாய்ஸ் ஆஃப் ஏசியா நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரதான நிறைவேற்று அதிகாரியுமாகிய அஜாஸ் ஷஃபீக் கௌரவிக்கப்பட்டார். அதேபோன்று இலங்கையில் பிரசித்தி பெற்ற பாடலாசிரியராகிய ஷெஹான் கலையட்டியாவா அவர்களும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். அதேபோன்று பாடசாலையில் பயின்ற பல பழைய மாணவர்கள் பல துறைகளில் சாதனை படைத்திருப்பதால் அவர்களுக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேல் சப்ரகமுவ தென்மேற்கு வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஆண்டிங்டன் கடற்கரை அருகே உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 5 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கோஸ்ட் நெடுஞ்சாலை மற்றும் கலிபோர்னியா ஆண்டிங்டன் தெரு அருகே இந்த விபத்து நிகழ்ந்தது. உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளான காணொளி இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கொரிய தொழிலாளர் கட்சியின் 80வது ஆண்டு நிகழ்வு கொண்டாடப்பட்டது. வெளிநாடுகளின் சிறப்பு விருந்தினர்களுடன் வடகொரியா மிக விமர்சையாக கொண்டாடியுள்ளது. விமர்சையாக நடந்த இந்நிகழ்வில் வடகொரியாவின் ராணுவ பலம் மற்றும் ஆயுத பலத்தையும் வெளிப்படுத்த கிம் ஜாங் உன் முடிவு செய்தார். வியாழக்கிழமை வடகொரியாவின் முதன்மையான அரங்கம் ஒன்றில் மிக விமர்சையாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் தலிபானுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. வியாழக்கிழமை ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இது பதிலடி என தலிபான்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தில் குறைந்தது 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் தலிபான் அரசின் செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் வெளியான அறிக்கையில் 23 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலிபான் தரப்பில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான நியூசிலாந்து குழாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள நியூசிலாந்து குழாத்தில் உபாதை காரணமாக கடந்த போட்டிகளை தவறவிட்டிருந்த அணித்தலைவர் மிச்சல் சென்டனர் மற்றும் துடுப்பாட்ட வீரர் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் அணிக்கு திரும்பியுள்ளனர். பென் சீர்ஸ் கடந்த வாரம் பயிற்சியின் போது ஏற்பட்ட உபாதை காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதுடன் கேன் வில்லியம்ஸ் T20 தொடருக்கான குழாத்தில் இடம்பெறவில்லை. எனினும் இவர் ஒருநாள் குழாத்தில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய தொடரில் விளையாடியிருந்த ஜிம்மி நிஷம் அணியில் இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளதுடன் ஜோதி அணியில் இடம்பெறவில்லை.